அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹிக்மா பானு. இந்த நிகழ்ச்சியினூடாக உலக புகழ்பெற்ற பிரபல்யமாக பேசப்பட்டவர்களில் ஒருவரான சயின்டிஸ்ட் தோமஸ் ஆல்வா எடிசன் தொடர்பான சில தகவல்களை உங்களோடு சிந்தனைக்கு விருந்தாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தோமஸ் ஆல்வா எடிசன் 1849 ஆண்டு பிப்ரவரி 11 பிறந்தார். தோமஸ் ஆல்வா எடிசன் எல்லா காலத்திலும் மிகவும் பிரபல்யமான கண்டுபிடிப்பாளராகவே திகழப்பட்டார். இவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் மற்றும் தொழிலதிபரும் ஆவார். தோமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிப்புகள்ல பேரரசன் என்றும் திகழப்பட்டார். இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்ல ஒன்றுதான் இந்த மின்விளக்கு. இவர் மின்விளக்க கண்டுபிடிக்கிறதுக்கு 999 தடவை ட்ரை பண்ணாரு. அவரை எல்லாருமே கேலி செஞ்சாங்க. இருந்தும் அவர் இதை கண்டு கொள்ளாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. கடைசியில அவர் 1000வது தடவையில தான் இந்த மின் விளக்கையை கண்டுபிடித்தார். அவரை கேலி செஞ்ச எல்லாருமே பாராட்ட தொடங்குறாங்க. உலகத்துல முதல் மின் விளக்கு 1879 கண்டுபிடிக்கப்பட்டது. என் முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் ஒரு முறை கூட முயற்சியை கைவிடவில்லை. என் முயற்சிகள் என்னை பலமுறைகள் கைவிட்டதுண்டு, ஆனால் நான் ஒரு முறை கூட முயற்சியை கைவிடவில்லை என்ற அவருடைய மோட்டிவேஷன் தான் அவருடைய முழு வெற்றிக்குமே காரணமாக அமைந்தது. இவரோட தந்தையோட பெயர் சாமுவல் எடிசன். இவரோட தாயாரோட பெயர் நான்சி எடிசன். இதனால தான் இவருக்கு தோமஸ் ஆல்வா எடிசன் பெயர் வைக்கப்பட்டது. இவர் 1368 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக சாதனை பெற்றிருக்காரு. உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்த தோமஸ் ஆல்வா எடிசன் 1931 ஆண்டு அக்டோபர் 18 நியூ ஜெர்சியில் உள்ள வெஸ்ட் ஆரஞ்ச் என்ற நகரில் காலமானார். அக்டோபர் 21 மாலை 9:59 மணிக்கு அவரது உடல் அடக்கமானது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் உள்ள மின் விளக்குகள் அனைத்தும் ஒரு நிமிடம் அணைக்கப்பட்டது. இதுதான் அவருடைய வாழ்க்கை திருப்பம். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா RNBF TV சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.